ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் விட்டல். நான் ஒரு ஆச்சாரமான இந்து குடும்பத்திலிருந்து வந்தவன். என்னுடைய பெற்றோர்கள்லாம் மிகவும் ஆச்சாரமான இந்து குடும்பத்தை சேர்ந்தவர்கள். மிகவும் பாரம்பரியமிக்க பல விதமான பூஜைகளிலும் விரதங்களிலும் இருந்து மிகவும் கட்டுப்பாடோடு தங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு குடும்பத்திலிருந்து நான் வந்தவன். என்னுடைய தந்தையார் மிகவும் கண்டிப்பானவர். இராணுவத்திலே பணிபுரிந்ததினாலே தன்னுடைய பிள்ளைகள் எல்லோரையும் மிகவும் ஒரு கண்டிப்போடு கூட வளர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருந்தால் மிகவும் அதிகமான ஒரு கோபக்காரர். அவர் முன்பாக யாரும் அதிகமாக நிற்க முடியாது. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே மிகவும் அதிகமான அவர் வியாதிப்பட்டார். என்னுடைய 9வது வகுப்பு நான் படிக்கும் வரைக்கும் எந்த விதமான குடும்பத்தினுடைய பாரங்களோ கவலைகளோ எந்த விதமான ஒரு காரியமும் இல்லாதபடிக்கு நான் உலகத்தினுடைய காரியங்களில் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு வந்திருந்தேன். அப்படி இருக்கும்பொழுது என்னுடைய தந்தையார் நான் 10வது படிக்கும் பொழுது மிக அதிகமான வியாதியில் அவர் படுத்த பொழுது எனக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் போய்விட்டது. இந்த சூழ்நிலையில்தான் என்னுடைய அதிகமான மனக்கவலைகள் போன்ற சில விதமான காரணங்களால் எனக்கு வாய் திக்க ஆரம்பித்தது. இப்பொழுது நீங்கள் பார்க்கிறபடி அல்ல, என்னுடைய வாய் பயங்கரமான திக்கு வாயாக நான் மாறிப்போனேன். இதனால் எனக்கு ஒரு விதமான வெட்கமும் வெளியே போய் சொல்ல முடியாத ஒரு பயங்கரமான ஒரு மனக்கவலையும் வந்துவிட்டது. இந்த நிலையிலே நான் 10வது வகுப்பு வரை படித்த பள்ளியிலே நான் 10ஆம் வகுப்பில் மிக குறைவான மதிப்பெண்கள் எடுத்ததினாலே நான் 11ஆம் வகுப்புக்கு அதே பள்ளியில் சேர முடியாத நிலைமை ஏற்பட்டுவிட்டது. அங்கே எனக்கு இடம் தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டதினால அதுவும் எனக்கு மிகுந்த துக்ககரமான ஒரு காரியமாக மாறியது. நான் 11ஆம் வகுப்பை ஒரு சாதாரண ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூலில் நான் படிக்கும்படிக்கு நான் தள்ளப்பட்டேன். மிகவும் வேண்டா வெறுப்போடு கூட இவ்வளவு நல்ல பள்ளியிலே படித்த நான் இந்த கார்ப்பரேஷன் ஸ்கூலில் போய் படிக்க வேண்டுமா என்ற ஒரு தாழ்வான ஒரு எண்ணத்தோடு கூட இருந்து நான் அந்த பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தேன். இந்த நிலையில் என் தந்தையாருடைய உடல்நிலை மிக மிக மோசமாகிவிட்டது. இப்பொழுது மருத்துவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், அவருக்கு புற்றுநோய் மிக அதிகமாக முற்றிவிட்டதாகவும் நுரையீரல் முழுவதும் பாதிக்கப்பட்டு விட்டதாகவும் இனி அவர் பிழைப்பது மிகவும் கடினம் என்று கொஞ்ச காலம் மாத்திரம் அவருக்கு நேரம் கொடுத்திருந்தார்கள். ஒருபுறம் என்னை அதிகமாக நேசித்த என் தந்தையார் மரணப்படுக்கையில் இருக்கிறார். மறுபுறம் எனக்கு ஒரு திக்குவாய் மோசமான நிலைமையில் இருந்தது. இதை நான் என் சகோதரர்களுக்கு நான் சொல்லவில்லை. நான் வீட்டில் நான்காவது மகன். நாங்கள் மொத்தம் 5 பேராக இருந்தோம். அப்படி இருக்கும்பொழுது என்னுடைய எதிர்காலம் எனக்கு ஒரு இருளாக இருந்தது. இதற்கு நடுவில் பலவிதமான பூஜைகளும் பலவிதமான காரியங்களும் என் தந்தையார் குணப்பட வேண்டும் என்று பலவிதமான காரியங்கள் நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். எங்கள் வீட்டில் செய்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் திருப்பதிக்கெல்லாம் போகாத வருடம் கிடையாது. தமிழிலே ஒன்று சொல்வார்கள், திருப்பதிக்கு சென்று திரும்பி வந்தால் ஒரு திருப்பம் நேரிடும் என்று சொல்வார்கள். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான திருப்பமும் நேரிடவில்லை. குடும்ப வாழ்க்கை இன்னும் மோசமாய் போய் கொண்டே இருந்தது. என் தந்தையார் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு நாள் வகுப்பறையில் ஒரு முடிவோடு கூட நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அந்த 11ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அந்த கார்ப்பரேஷன் ஸ்கூலில் ஒரு தீர்மானமான முடிவோடு கூட நான் அன்றைக்கு போயிருந்தேன். என்னுடைய பள்ளியிலிருந்து சில தூரம் நான் ஒரு 5 நிமிடம் நடந்தால் போதும், கடற்கரை வந்துவிடும். ஒன்று இந்த கடலில் சென்று எப்படியாவது என்னை மாய்த்து கொள்வது என்று நான் முடிவு செய்துவிட்டேன். வகுப்பறையில் போய் நான் உட்கார்ந்தேன். ஒரு புறம் அந்த பள்ளி எனக்கு பிடிக்கவில்லை, மறுபுறம் வீட்டில் இருக்கும் என் தந்தையார் புற்றுநோயின் காரணமாக இரத்த வாந்தி எடுத்து கொண்டிருந்தார். அதை என்னால் பார்க்க முடியவில்லை. படிப்பிலும் எனக்கு கவனம் நான் செலுத்தவில்லை. நான் நன்றாக படிக்கக்கூடிய மாணவன் அல்ல. மிக ஒரு மோசமான ஒரு படிப்பு தான் படித்து கொண்டிருந்தேன். ஏதோ சில சப்ஜெக்ட் தான் நான் பாஸ் பண்ணுவேன். எனக்கு மேக்ஸ் சுத்தமாக வராது.
இங்கிலீஷ் வராது. இப்படி பல தாழ்வான எண்ணங்களோடு கூட இந்த திக்குவாயோடு கூட நான் போராடி கொண்டிருந்தது. அந்த வகுப்பு முழுவதும் உள்ள மாணவர்கள் தான் இந்த காசிமேடு பகுதியை சேர்ந்தவர்கள். அதனால் அந்த வகுப்பறையே அன்றைக்கு மிக மிக பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் எந்த ஒரு ஆசிரியர் இல்லாதனால மிகுந்த ஒரு அமைதி இல்லாமல் காணப்பட்டது. நான் மட்டும் தனியாக அமர்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் அப்பொழுதுதான் நான் அறிந்து கொண்டேன், தேவன் எனக்கு ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்பதை எனக்கு அப்பொழுது தெரியாது. என்னோடு கூட அந்த பள்ளியிலே படித்து கொண்டிருந்த அப்பொழுதுதான் நாங்கள் சேர்ந்திருக்கிறோம். இன்னொரு மாணவனும் அங்கே சேர்ந்திருந்தான். அவன் என்னை பார்த்து கொண்டே இருந்திருக்கிறான், இது எனக்கு தெரியாது. அவன் என்னிடம் கேட்டான், ஏன் அமைதியாக இருக்கிறாய், உனக்கு என்ன மனக்கவலை என்று கேட்டான். அப்பொழுது நான் சொன்னேன், இதை நான் இப்பொழுது சொல்லி கொண்டிருக்க என்னால் முடியாது, என்னால் சரியாக பேச முடியாது, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் என்று சொல்லிவிட்டேன். அப்பொழுது அவன் மிகுந்த அன்போடு கூட இன்னும் நெருங்கி என் தோளின் மேல் கையை போட்டு சகோதரனே என்று கூப்பிட்டான். முதல் முறையாக வேறொரு நபர், என் கூட பிறக்காதவர்கள் தவிர எனக்கு இன்னொருவர் என்னை சகோதரனே என்று கூப்பிட்ட பொழுது அது எனக்கு மிகுந்த ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தையாக இருந்தது. எப்படி இவனால் இதை என்னை சகோதரன் என்று கூப்பிடு, இவன் யாரோ நான் யாரோ, எப்படி கூப்பிட முடிகிறது என்று நான் யோசித்து கொண்டிருந்த பொழுது அவன் கிட்ட சொன்னான், உன்னுடைய என்ன விஷயமா இருந்தாலும் தயவு செஞ்சு என்னிடம் நீ சொல் என்று சொன்னான். அப்பொழுது நான் சொன்னேன், இப்படியெல்லாம் எனக்கு பயங்கரமான பிரச்சனைகள் இருக்கிறது, நான் என் வாழ்க்கையை முடித்து கொள்ளப் போகிறேன் என்ற உண்மையை நான் அவனிடம் சொன்னேன். இன்றைக்கோ நாளைக்கோ இந்த உலகத்தை விட்டு நான் போய்விட விரும்புகிறேன். அதன் பிறகு எனக்கு இந்த துக்கங்கள் எதுவும் இருக்காது, இந்த துன்பங்கள் எதுவும் இருக்காது, என்னுடைய கவலையெல்லாம் மறைந்துவிடும். என் தந்தையாரும் மரித்துவிடப் போகிறார், அவரோடு கூட நானும் போய் சேர்ந்து கொள்வேன் என்று நான் இப்படியாக சொன்னேன். அப்பொழுது என்னை பார்த்தவன் ஒரு கேள்வி கேட்டான், நீ இப்பொழுது இறந்து போனால் இந்த பிரச்சனையெல்லாம் உனக்கு தீர்ந்து விடுமா என்று கேட்டான். நான் சொன்னேன், நான் அப்படி தான் நினைத்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது அவன் சொன்னான், நீ இப்பொழுது இறந்தால் நீ எங்கு போவாய் என்று கேட்டான். எனக்கு அது சரியாக பதில் சொல்ல முடியவில்லை. நான் எங்கேயாவது போகிறேன், என்னுடைய வாழ்க்கை இதோடு முடிந்துவிடும் என்று சொன்னேன். அப்பொழுது அவன் சொன்னான், நீ இப்பொழுது விட்டல் என்று சொன்னால் இது உன்னுடைய மாம்சமோ இந்த சதையோ எலும்போ அல்ல, இது மறைந்து மண்ணுக்குள்ளே போய்விடும். நீ மறுத்து விட்டால் எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைக்கிறாய், ஆனால் உன்னுடைய உண்மையான வாழ்க்கை அப்பொழுதுதான் ஆரம்பிக்கிறது என்று சொன்னான். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் கேட்டேன், என்ன நீ உளறுகிறாய் என்று கேட்டேன். அதற்கு அவன் சொன்னான், நான் உளரவில்லை, நான் தெளிவாக சொல்லுகிறேன், நாம் இறந்து போன பின்பு தான் நம்முடைய உண்மையான வாழ்க்கை ஆரம்பிக்கிறது என்று சொன்னான். நான் ஒன்றும் புரியாமல் அவனை பார்த்தேன். அப்போ அவன் தொடர்ந்து என்ன சொன்னான் என்று சொன்னால், நாம் இந்த உலகத்தில் இருக்க போவது 50 வருடமோ அல்லது 60 வருடமோ அல்லது மிஞ்சி மிஞ்சி போனால் 80-90 வருடங்களோ தான் இருக்க போகிறோம். ஆனால் மரணத்துக்கு பின்பு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அது நித்தியமான வாழ்க்கை, அது முடிவில்லாத வாழ்க்கை. இந்த உலகத்திலே நாம் என்ன செய்திருக்கிறோமோ அதை பொறுத்து தான் அந்த வாழ்க்கை அமையும். ஒன்று நாம் நித்திய நரகத்தில் இருப்போம், அல்லது எப்பொழுதும் நாம் பரலோகத்தில் இருப்போம் என்று அவன் சொன்னான். அது எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. நரகம் பரலோகம் எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்துக்களாக இருந்தபொழுது நரகம் என்றால் நரகாசுரனையும் அல்லது யமதர்மனையும் கொதிக்கிற எண்ணெய் பாத்திரத்தை நன்றாக நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் இவன் சொன்ன காரியம் எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு காரியமாக இருந்தது. மரணத்திற்கு பிறகுதான் அந்த வாழ்க்கை என்று சொன்னால், அப்பொழுது அதனுடைய காரியம் என்ன, அதை குறித்து நான் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள ஆசைப்பட்டேன். அப்பொழுது அவன் சொன்னான், மனிதன் என்றால் வெறும் இந்த சதையும் எலும்பும் மாத்திரமல்ல, நாம் மரித்த பின்பு நமக்குள்ளே இருக்கிற உனக்குள்ளே இருக்கிற அந்த உண்மையான விட்டல் என்பது உன்னுடைய ஆத்மா, ஆவியை குறிக்கும். அது என்றென்றைக்குமே அழியாது, அதை அழிக்க முடியாது. அது தான் படைத்த தேவனிடத்திலே திரும்பும். அதன் பிறகு நியாய தீர்ப்பு உண்டு. நீ எப்படி இங்கே வாழ்ந்தாயோ அதற்கேற்றபடி தேவன் உன்னை அங்கே அனுப்புவார் என்று சொன்னான். நான் நடுங்கி போனேன். நான் நினைத்து கொண்டிருந்தேன், மறித்து விட்டால் எல்லாம் முடிந்து விட்டது, எல்லா பிரச்சனைகளும் முடிந்துவிடும் என்று சொல்லி தான் நான் அந்த தற்கொலை முடிவுக்கு வந்தேன். ஆனால் இவன் சொன்ன காரியம் என்னை அதிர்ச்சியடைய செய்தது. அப்படியென்றால் நான் யோசித்து பார்த்தேன், என் அப்பா மரணப்படுக்கையில் இருக்கிறார், அவர் இப்பொழுது எங்கு செல்வார், அந்த உயிர் எங்கு செல்லும் என்றெல்லாம் பல கேள்விகள். அன்று இரவு முழுதும் நான் தூங்கவே இல்லை. நான் சொன்னேன், நான் நாளைக்கு உன்னிடம் பேசுகிறேன் என்று சொல்லி வந்துவிட்டேன். ஆனால் வீட்டிலே என்னால் தூங்கவே முடியவில்லை.
பயங்கரமான ஒரு போராட்டம் எனக்குள்ளே இருந்தது. மறுநாள் நானே அவனிடம் வகுப்பறையில் சென்று கேட்டேன், சகோதரனே, எனக்கு இதை குறித்து விலக்கி சொல்லு, என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை என்று சொன்னேன். அப்பொழுது அவன் தன் கையில் இருந்த ஒரு சிறிய புத்தகத்தை எடுத்து இதை கொடுத்தான். அதில் சில பகுதிகளை அவன் வாசித்து காண்பித்தான். அதில் முதல்ல அவன் வாசித்த அந்த வார்த்தை என்னவென்று சொன்னால், மத்தேயு என்கிற அந்த புத்தகத்தினுடைய பகுதியில் இருந்து, புதிய ஏற்பாடு புத்தகத்தினுடைய பகுதியில் இருந்து 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை அவன் வாசித்தான். முதலாவது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அவன் சொன்னான். எனக்கு ஏதோ ஒரு காரியம் உள்ளே பெரிய ஒரு காரியம் நடைபெறுவதைப் போல் இருந்தது. என் இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு காரியம் நடந்து கொண்டிருந்தது. அது என்னவென்றால் விளங்க கொள்ள முடியவில்லை. நான் வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிறேன், யாரோ என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறதை போல் உணர்ந்தேன். நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். அப்போது நான் கேட்டேன், இது யாரிடத்தில் நான் போக வேண்டும், இது யார் என்று கேட்டேன். அவன் சொன்னான், இவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவர் சொல்லுகிறார், நீ உன் கவலையெல்லாம் நீ ஏன் வைத்துக் கொள்கிறாய்? இதோ இவர் உனக்காக சிலுவையிலே மரித்தார், உனக்காக ரத்தம் சிந்தினார், உன்னுடைய பாவங்களுக்காக இவர் தண்டனை அனுபவித்தார். நீ செல்ல வேண்டிய நரகத்தினுடைய காரியத்தை அவர் ருசி பார்த்தார். நீ அங்கு செல்ல வேண்டியதில்லை, ஒன்றே ஒன்று மாத்திரம் செய்ய வேண்டும், நீ அவரை வணங்க வேண்டும் என்று சொன்னான். அவன் சொன்ன காரியம் எனக்கு புரியவில்லை. நான் சொன்னேன், நான் இயேசுவை வணங்கியிருக்கிறேன், எங்கள் வீட்டில் நிறைய தெய்வங்கள் இருக்கிறார்கள், அதோடு கூட நான் இயேசுவையும் நான் வணங்கியிருக்கிறேன் என்று சொன்னேன். அப்பொழுது அவன் சொன்னான், இப்பொழுது உனக்கு பிரதம மந்திரி நன்றாக தெரியும். நான் ஆமாம் என்று சொன்னேன். அந்த பிரதமருக்கு உன்னை தெரியுமா என்று கேட்டான். நான் சொன்னேன், தெரியாது. அப்போது நான் ஒரு கேள்வி கேட்டேன், இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் எப்படி இதை நம்புவது? அவர் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திலே வந்து இருந்தார் என்று அவன் சொன்னான். அப்பொழுது நான் இதை விசுவாசிக்க மாட்டேன் என்று சொன்னேன். அப்பொழுது அவன் சொன்னான், சரித்திரம் என்பது பொய் என்றும் சொன்னேன். பயங்கரமாக அவனோடு மறுநாள் நான் வாதாடினேன். சரித்திரம் என்பது பொய், அதை நிரூபிக்க உன்னால் முடியுமா என்று கேட்டேன். அதற்கு அவன் சொன்னான், இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யார் என்று கேட்டான். நான் சொன்னேன், காந்தி. அப்படி தான் நாம் படித்திருக்கிறோம். நீ எதில் படித்தாய் என்று கேட்டான். நான் சரித்திரத்தில் படித்திருக்கிறேன் என்று சொன்னேன். அப்பொழுது அவன் சொன்னான், அந்த காந்தியை நீ பார்த்திருக்கிறாயா என்று கேட்டான். இல்லை என்று சொன்னேன். அப்படி என்றால் காந்தி வரவில்லை என்று தானே அர்த்தம். அப்பொழுது நான் அவனிடம் மறுபடியும் தர்க்கம் பண்ணினேன். அது எப்படி வரலாறு சொல்கிறது? காந்தி வந்தது, அவர் குஜராத்தில் பிறந்தது, இந்தியாவுக்காக போராடினது எல்லாம் வரலாறில் இருக்கிறது என்று அவன் சொன்னான். அப்பொழுது அவன் என்ன சொன்னான் என்று சொன்னால், அதே வரலாறு இயேசு கிறிஸ்து பெத்லஹேமில் இந்த நம்முடைய ஆசியா கண்டத்தில் பிறந்து அங்கே வளர்ந்ததுக்கான எல்லா ஆதாரங்களும் இருக்கிறது. அவர் அங்கே சிலுவையில் அறையப்பட்டதற்கான நேரமும் காலமும் எல்லாம் தெளிவாக வரலாற்றில் இருக்கிறது என்று சொன்னான். நீ பார்க்காத ஒன்று இல்லை என்று அர்த்தமில்லை. நீ காந்தியை பார்க்கவில்லை என்று சொன்னால் அதற்காக காந்தி இந்த உலகத்தில் வரவில்லை என்று அர்த்தமில்லை. நீ பார்க்கவில்லை, அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவும். நீ பார்க்கவில்லை என்றால் கூட அவர் இங்கே வந்தது உண்மை, அவர் மனிதனாக வந்தது உண்மை, உனக்காக மரித்தது உண்மை, உனக்காக ரத்தம் சிந்தினது உண்மை என்றெல்லாம் அடுக்கிக் கொண்டே போனான். நான் அன்றிரவும் வகுப்பறையில் ஆசிரியர்களை இன்னும் நியமிக்காதனால இது இவ்வளோ காரியங்கள் நாங்கள் பேசினோம். நாங்கள் வீட்டுக்கு சென்று விட்டேன். வீட்டுக்கு சென்ற பொழுது அந்த ஒரு வாக்கியம் எனக்குள்ளே திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருந்தது. நான் என்ன செய்வதென்றே புரியவில்லை. இந்த ஆண்டவரால் என்னால் எனக்கு எதாவது செய்ய முடியுமா? எவ்வளவோ தெய்வங்களை நாங்கள் வணங்கிவிட்டோம். நாங்கள் போகாத ஆலயம் இல்லை, நாங்கள் மொட்டை அடிக்காத வருடங்கள் இல்லை, தெய்வங்களுக்கு காணிக்கை செலுத்தாத பலி கொடுக்காத வருடங்கள் எதுவுமே இல்லாத நாட்கள் இல்லை. ஆனால் என்னுடைய தாயார் எத்தனையோ கோயில்களுக்கு உபவாசம் இருந்து அந்த விரதம் இருந்து எவ்வளோ பூஜைகள் என் தந்தையாருக்காக செய்தார்கள். ஆனால் ஒன்றும் கைகூடவில்லை. அப்படி இருக்கும்பொழுது இந்த தேவனால் ஏதாவது செய்ய முடியுமா? எனக்கு ஏதாவது இவர் செய்வாரா? இவரால் என்னுடைய திக்குவாயெல்லாம் மாற்ற முடியுமா? என் மனபாரத்தை எடுக்க முடியுமா என்று நான் யோசித்து கொண்டே இருந்தேன். அப்பொழுது திரும்பவும் அன்று இரவு அந்த வசனம் என்னுடைய காதிலே கேட்டுக்கொண்டே இருந்தது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொன்ன அந்த வார்த்தை. நான் திரும்ப திரும்ப எனக்கு எப்படி ஜெபம் பண்ணுவதென்று தெரியாது. நான் ஒன்றே ஒன்று கேட்டேன், இயேசுவே, நீர் உண்மையான தேவனாக இருந்தால் நாளைக்கு எனக்கு இன்னும் நிறைய விளக்கங்கள் தேவை, எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது என்று சொல்லி நான் வகுப்பறைக்கு மிக ஆவலாக, எந்த பள்ளியை நான் வெறுத்தேனோ, எந்த வகுப்பறை நான் வெறுத்தேனோ, வாழ்வதற்கே நான் வெறுத்தேனோ, இன்றைக்கு நான் அந்த பள்ளிக்கு நான் ஓடினேன்.
ஓடி அந்த வகுப்பறையில் அந்த மாணவனை தேடினேன். அவனும் என்னை தேடி வந்தான். வந்து அவன் அந்த புதிய ஏற்பாட்டு புத்தகத்தை திறந்து நிறைய காரியங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தான். அப்பொழுது நான் திரும்பவும் ஒரு சந்தேகத்தை கேட்டேன். 7 ஜென்மம் இருக்கிறது என்று சொல்கிறார்களே என்று கேட்டேன். இந்த ஜென்மத்தில் நான் இல்லாவிட்டால் கூட நான் அடுத்த ஜென்மத்தில் ஏதாவது ஒரு பிறவியாக பிறந்து நான் காலத்தை தள்ளிவிடுவேன் என்று சொன்னேன். அப்பொழுது அவன் சொன்னான், அப்படி அல்ல என்று சொல்லி புதிய ஏற்பாட்டிலே வேதாகமத்திலே எபிரேயர் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை எடுத்து எனக்கு வாசித்து காண்பித்தான். அதில் என்ன எழுதியிருக்கிறது என்று சொன்னால், ஒரே தரம் பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று அதில் எழுதியிருந்தது. அப்பொழுது அவன் சொன்னான், மிக தெளிவாக சொன்னான், மனிதர்களுக்கு 7 ஜென்மம் கிடையாது. நிச்சயமாக என் சகோதரன் நீ ஏமாந்து போகிறாய். ஒரே ஒரு ஜென்மம் மாத்திரம் உண்டு. இந்த ஜென்மத்தில் நீ என்ன காரியத்தை செய்கிறாயோ, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தால் மாத்திரமே நீ பரலோகம் செல்ல முடியும். இன்னொரு ஜென்மம் என்று ஒன்று கிடையாது. ஒரே தரம்தான் மனிதன் பிறக்க வேண்டும், நியாய தீர்ப்பு அடைய வேண்டும் என்று அவன் தெளிவாக சொன்னான். அப்பொழுது எனக்கு பல காரியங்கள் எனக்கு புரிய ஆரம்பித்தது. எனக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தான். என் தந்தையாருடைய மரணப்படுக்கை மிகவும் அதிகமான நெருக்கமாகிவிட்டபடியாலே இப்பொழுது நான் அதிகமாக தேவனிடத்தில் நான் வர ஆரம்பித்தேன். வசனங்களை அவன் நிறைய காரியத்தை சொல்லிக் கொடுத்தான். எவ்வளவு பணம் நமக்கு இருந்தாலும், எவ்வளவு ஆஸ்திகள் நமக்கு இருந்தாலும் அதெல்லாம் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அவையெல்லாம் நமக்கு ஜீவனல்ல என்று இயேசு சொல்லுகிறதை அவன் எடுத்து காண்பித்தான். நான் நினைத்தேன், நிறைய பணம் இருந்தால், வசதியாக இருந்தால் நமக்கு இந்த நிலைமை வந்திருக்காது என்று யோசித்தேன். ஆனால் எப்படி ஒரு நிறைய சொத்தோ பணமோ நம்முடைய காரியங்களோ நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல முடியாது என்று அவன் திட்டம் தெளிவுமாக அந்த வசனத்தை எடுத்து எனக்கு காண்பித்தான். அப்பொழுது எனக்கு ஜெபிக்க தெரியாது. அவன் சொன்னான், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொன்னேன். அப்பொழுது, நீ இயேசு கிறிஸ்து உனக்காக மரித்தார் என்று நீ விசுவாசி, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய். உன் நெஞ்சத்திலுள்ள பாரங்களெல்லாம் போய்விடும். இந்த தற்கொலை எண்ணம் உன்னை விட்டு போய்விடும். தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற ஆவியை நீ தற்கொலை செய்து அழித்து கொள்ள முடியாது. அதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்னான். தற்கொலை ஒரு பாவம் என்று சொன்னான். நான் யோசிக்க ஆரம்பித்தேன். இது என்னுடைய உயிர் அல்ல, இது எனக்கு சொந்தமானதல்ல. என்னை படைத்தவர் தேவன், அவருக்கு மாத்திரமே இதற்கு உரிமை உண்டு என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நான் அழுதேன். என்னுடைய வீட்டில் ஜெபம் செய்ய முடியாது. எல்லா இடத்துலையும் நிறைய இந்து கடவுளுடைய படங்களும் சிலைகளும் இருக்கும். இதற்காக நான் குளியல் அறைக்கு சென்று அங்கே நான் ஜெபிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. என் நண்பன் சொன்னான், தேவன் வானத்தில் இருக்கிறார், அவர் ஜீவன் உள்ளவர், எங்கே இருந்தாலும் உன் ஜெபத்தை கேட்பார், நீ வீட்டில் போய் நான் சொல்லுகிற ஜெபத்தை செய் என்று எனக்கு ஒரு ஜெபம் சொல்லிக் கொடுத்தான். வாழ்க்கையிலே முதல் முறையாக நான் அந்த 1984ஆம் ஆண்டு அந்த மார்ச் மாதத்தில் நான் என்னுடைய அந்த குளியல் அறைக்கு சென்று, எனக்கு முழங்கால் படி கூட தெரியாது, நான் நின்று கொண்டே சொன்னேன், இயேசுவே நீர்தான் உண்மையான தேவன் என்று சொல்கிறார்கள். நான் வணங்காத தேவர்கள் இல்லை, நாங்கள் வேண்டிக் கொள்ளாத காரியங்கள் இல்லை, நாங்கள் போகாத கோயில்கள் இல்லை. ஆனால் இன்றைக்கு நான் ஒரு சமாதானத்தை நான் பெற்றிருக்கிறேன். நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நீர் மாறும். நான் ஒரு பயங்கரமான பாவி. ஏனென்று சொன்னால், இதை ஏன் நான் சொன்னேன் என்று சொன்னால், நான் வாலிப பருவத்தில் அந்த நேரத்தில் ரகசியமான பாவங்கள் எனக்குள்ளே இருந்தது. அதெல்லாம் என் மனது நிம்மதி இன்னும் கெடுத்தது. நிச்சயமாக நான் மரித்தால் நான் நரகத்துக்கு தான் செல்வேன் என்ற ஒரு முடிவு எனக்கு தெரிந்தது. அப்படி என்றால் எனக்கு ஒரு பாவ மன்னிப்பு வேண்டும். நான் கோயில்களெல்லாம் போய் இந்த கோழிகளெல்லாம் நாங்கள் எங்கள் தந்தையார் சுகமாக வேண்டும் என்று நாங்கள் பலி கொடுத்திருக்கிறோம். எனக்கு அதனுடைய அர்த்தம் அப்பொழுது தெரியாது. நான் அப்பொழுது புதிய ஏற்பாட்டை நான் வாசிக்க ஆரம்பித்த போது என் நண்பன் எடுத்து கொடுத்த அந்த வசனங்கள்லாம் பார்க்கும் பொழுது, ஏன் எனக்காக இயேசு பலியாக வேண்டும் என்ற முதல் கேள்வி நான் அவனிடம் கேட்டேன். அப்பொழுது அவன் விளக்கம் இதுக்கெல்லாம் சொல்ல ஆரம்பித்தான். எல்லாவற்றுக்கும் எல்லா மதத்திலேயும் ஒரு காரியங்கள் இருக்கிறது, ஆனால் அதுக்கு உண்மையான அர்த்தம் அனைவருக்கு புரிவதில்லை என்று சொல்லி எபிரேயர் 9ஆம் அதிகாரத்திலிருந்து அவன் இந்த வசனங்களை எடுத்து எனக்கு காண்பித்தான். அப்பொழுது அதில் என்ன எழுதியிருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று அதில் எழுதியிருக்கிறது. ரத்தம் சிந்தல் இல்லாமல் நமக்கு பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதம் தெளிவாக சொன்னது. அப்பொழுது கேட்டேன், சரி அப்படி என்றால் யார் ரத்தம் சிந்துவது என்று கேட்டேன். அதற்கு நான் சொன்னான், தேவன் பரலோகத்திலேயே நமக்காக உட்கார்ந்து கொண்டிருந்தார் என்று சொன்னால் நம்முடைய பாவத்தை அவரால் மன்னிக்க முடியாது. ஏன்னால் பயங்கரமான தேவன், பரிசுத்தமான தேவன், எந்த அசுத்தமும் அவரிடத்தில் போய் நிற்க முடியாது. அங்கேயே நாம் எரிந்து விடுவோம். நாமே தண்டனை கொடுக்கும் இடத்திற்கு சென்று விடுவோம். அவருடைய பரிசுத்தம் அவ்வளவு பயங்கரமானது என்று அவன் சொன்னான்.
இப்படி அவன் தேவனை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தான். இப்படிப்பட்ட காரியத்தை நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஏதோ கோயிலுக்கு போனோம், ஒரு தேங்காய் உடைச்சோம், வாழைப்பழத்தை எல்லாம் வச்சு ஊதுவத்தியை ஏற்றி வச்சுட்டு அந்த பிரசாதத்தை நாமே தின்றிருக்கிறோம். இப்படி தான் நான் தெய்வத்தை நான் கண்டிருக்கிறேனே தவிர பயங்கரமான இந்த தேவனை நான் இப்பொழுதுதான் கேள்விப்பட்டேன். அப்படிப்பட்ட அந்த தேவன் அப்படியே இருந்திருந்தார் என்று சொன்னால் நமக்கு பாவ மன்னிப்பும் மீட்பு கிடைத்திருக்காது. நமக்கு பாவ மன்னிப்பும் மீட்பும் வேண்டும் என்று சொன்னால் தேவன் ஒரு சாதாரணமான மனிதனாக இந்த பூமிக்கு வர வேண்டும். முதலாவது பலி கொடுக்க வேண்டிய அந்த இரத்தம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். வேதம் தெளிவாக சொல்கிறது, வெள்ளாட்டுக்கடா, காளை இவர்களுடைய இரத்தமெல்லாம் நம்முடைய பாவத்தை மன்னிக்காது. நமக்கே தெரியும் இவைகளெல்லாம் நம்மை விட மட்டமான பிராணிகள். அப்போது நம்முடைய பாவத்தை கழுவதற்கு, ரத்தம் சிந்தப்படுவதற்கு இன்னொரு மனிதனை நாம் கொல்ல முடியாது. அது கொலையாகிவிடும். நாமும் தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது. எனக்கு பயங்கரமான ஒரு குழப்பமான சூழ்நிலை. இது எப்படி சாத்தியமாகும்? அப்படி என்றால் என்ன வழி? நான் நரகத்துக்கு தான் சென்றாக வேண்டுமா என்று சொன்னபோது அவன் எடுத்து காண்பித்த ஒரு வசனம் என்ன சொன்னவென்றால், யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதில் என்ன எழுதியிருக்கிறது என்று சொன்னால், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அவர் தந்தருளி நாம் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, அதாவது என்றென்றைக்கும் உள்ள வாழ்க்கை அடையும்படிக்கு, நாம் அழிந்து விடாதபடிக்கு அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து நமக்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நம்மை இவ்வளவு நேசித்தார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. இதை நான் படித்த பொழுது என் கண்களில் ஒரு ஆனந்த கண்ணீர் வந்தது. நான் எவ்வளவோ நாளாக நான் துக்கத்தில் இருந்த நான் அன்றைக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை, ஒரு பாரம் என்னை விட்டு அகன்று போனதை நான் உணர்ந்தேன். ஒரு பெரிய சமாதானத்தை உணர்ந்தேன். நான் இயேசுவிடம் கேட்டேன், ஆண்டவரே, நீர் உண்மையான தேவனாக இருந்தால் எனக்குள்ளே வாரும், இந்த பாரத்தையெல்லாம் எடுத்து போடும், எனக்காக நீர் மரித்திருக்கிறீர், இந்த ஆடு கோழி ரத்தமெல்லாம் என்னை மன்னிக்காது, எனக்காக பரிசுத்தமான இரத்தத்தை நீர் சிந்திருக்கிறீர் என்று சொல்லி நான் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அன்றைக்கு என் இருதயத்தை நான் திறந்து கொடுத்தேன். எப்படி என்று சொன்னால், தேவன் பரலோகத்திலே உட்கார்ந்து கொண்டிருந்தார் என்று சொன்னால் நமக்கு பாவ மன்னிப்பு வந்திருக்காது. அவர் தன்னை தாழ்மையின் உருவமாக, ஒரு மனிதன்தான் இதை செய்ய முடியும். அப்படி என்றால் தேவன் மனிதனாக மாறினார். நிறைய பாடல்கள்லாம் தத்துவ ஞானிகள் நிறைய பாடியிருக்கிறார்கள், கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் என்று சொல்லி. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மானிட உருவம் எடுத்தார். ஏனென்று சொன்னால், இங்கே வந்து பல காரியங்களை, அற்புதங்களை, அடையாளங்களை செய்வதற்கு மாத்திரமல்ல, அவர் என்னுடைய பாவத்துக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்ட அந்த ரத்தத்தை சிந்த வேண்டும். ஏனென்று சொன்னால் வேதம் தெளிவாக சொல்கிறது, ரத்தம் சிந்து இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்தினார், சிலுவையிலே அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், அவர் சரீரம் சின்ன பின்னமாக்கப்பட்டது. அந்த சிலுவையினுடைய காரியத்தை குறித்து நான் தியானிக்க என்னுடைய பாவ பாரமெல்லாம் அகன்று போனதை நான் உணர்ந்தேன். மிகுந்த சந்தோஷம். உடனே நான் இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேகருக்கு அறிவிக்க வேண்டும், இந்த நற்செய்தி அநேகர் அறிவிக்காமல் இருக்கிறார்களே என்று சொல்லி ஒரு பாரம் எனக்குள்ளே வந்தது. நான் மிகுந்த சந்தோஷம் அடைந்தேன். அன்று இரவும் நான் தூங்கவில்லை. ஏனென்று சொன்னால், மிகுந்த துக்கத்தினாலோ பாரத்தினாலோ அல்ல, அந்த சந்தோஷத்தினால் என்னால் தூங்கவே முடியவில்லை. அந்த ஒரு பரலோக சந்தோஷம் எனக்குள்ளாக நிரம்பி வழிந்து கொண்டே இருந்ததை நான் பார்த்தேன். அதன் பிறகு நான் கண்டுகொண்ட உண்மை என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏன் அறையப்பட வேண்டும்? இதை நான் என் நண்பனிடம் கேட்டேன். சிலுவையில் அறையப்படாமல் வேறு விதமான தண்டனை, ரத்தம் சிந்துதல் எப்படி வேணாலும் சிந்திக்கொள்ளலாம், கத்தியால் குத்தப்படலாம் அல்லது ஈட்டியால் குத்தப்படலாம், பல காரியங்கள் இருக்கிறது. ஆனால் சிலுவையில் அவர் ஏன் சுமந்து அதிலே அவர் மரிக்க வேண்டும் என்று கேட்டேன். இந்த கேள்வி நான் அநேகரிடத்திலே கேட்டிருக்கிறேன். அப்போ அநேகர் என்ன சொன்னார்கள் சொன்னால், அந்த நேரத்தில் இருந்த தண்டனை முறை சிலுவை முறைதான். ரோமர்கள் அந்த நாட்டை ஆட்சி செய்ததினாலே அவர்கள் அந்த நேரத்தில் சிலுவை மரணத்தை தண்டனையாக கொடுத்தார்கள் என்று எனக்கு விளக்கம் சொல்லினார்கள். ஆனால் வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதம் தெளிவாக சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த இரத்தத்தை எனக்காக சிந்தினார் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது என்னுடைய பாவம் மறைந்து போகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை மாத்திரம் மன்னிப்பதற்கோ அதை கழுவுவதற்கோ மாத்திரம் வரவில்லை, தலைமுறையாக நமக்கு வந்து கொண்டிருக்கிற சாபத்தை அவர் எடுக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, கலாத்தியருடைய புத்தக நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவை மரத்தில் நம்மேல் வர வேண்டிய சாபத்தை அவர் எடுத்துக்கொண்டார் என்று. அப்பொழுதுதான் எனக்கு அந்த உண்மை
புரிந்தது. ஆச்சரியப்பட்டேன். இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்தில் 2 காரியத்தை செய்து முடித்திருக்கிறார். ஒன்று, ரத்தம் சிந்தி என்னுடைய பாவத்தை எல்லாம் அவர் கழுவிவிட்டார். இன்னொரு காரியம், என்னுடைய தலைமுறையாக இருந்த சாபங்கள், என்னுடைய குடும்பம் ஒரு முன்னேறவே முடியாத ஒரு சாபம் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சாபத்தை இயேசு கிறிஸ்து நீக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் தேவனுடைய பழைய ஏற்பாட்டு நீதியின்படி இருக்கிற சிலுவை மரத்தை அவர் சுமக்க வேண்டும், சிலுவையிலே அடிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் யூதர்களுடைய சட்டத்தின்படி சிலுவையிலே அடிக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன், சாபமாய் போனவன். இயேசு கிறிஸ்து அதைத்தான் செய்தார். எனக்கு வரவேண்டிய சாபத்தை அவர் சிலுவையிலே சுமந்தார். அப்பொழுதுதான் நான் மிகுந்த ஒரு கண்ணீரோடு கூட அவரை நோக்கி நான் கதறினேன். ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை மாத்திரம் நீர் எடுக்கவில்லை, என்னுடைய சாபத்தையும் எடுத்து விட்டீர் என்று சொல்லி மிகுந்த உற்சாகத்தோடு நான் சொன்னேன். ஆனால் எனக்கு இன்னொரு காரியம், உங்களுக்கெல்லாம் நான் ஆரம்பத்திலே சொன்னபடி, இந்த திக்குவாய் என்ற பிரச்சனை எனக்கு பயங்கரமாக இருந்தது. நான் ஒரு ரேஷன் கடைக்கு போய் நின்றால் கூட நான் சர்க்கரை வேண்டும் என்று சொல்வதற்கு, சர்க்கரை என்று சொல்வதற்கு எத்தனையோ நிமிடங்கள் ஆகும். எல்லோரும் என்னை கேலி செய்வார்கள். நான் மிகுந்த வேதனையோடு திரும்பி வந்து விடுவேன். ஹோட்டலுக்கு போனால் அங்கே என்னை கிண்டல் பண்ணுவார்கள். அப்படியாக பயங்கரமான ஒரு காரியத்தில் இருந்தபொழுது, துக்கத்தோடு இருந்தபொழுது, ஒரு நாள் ஆண்டவர் என்னோட தெளிவாக பேசினார். யோவான் 1ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசி என்று சொன்னார். நான் வீட்டில் உட்கார்ந்து அதிக நேரம் வேதத்தை நான் வாசிப்பதுண்டு. ஆரம்ப காலத்தில் இந்த வேதத்தில் என்னெல்லாம் இருக்கிறது என்று சொல்லி, இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி ஒரு உற்சாகத்தோடு கூட நான் அதை வாசித்து கொண்டே இருந்தேன். அப்படி வாசிக்கும் போது இந்த யோவானுடைய புத்தகம் வரும்பொழுது நான் அதை எடுத்து வாசித்தேன். அது வாசிக்கும் பொழுது எனக்கு அதை படிப்பதற்கு ஒரு கவிதையை படிப்பது போல மிக அழகாக இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று என்று சொல்லி நான் வாசித்து கொண்டிருந்தேன். எனக்கு அது அற்புதமாக இருந்தது. அப்படியே கீழே படித்து கொண்டே வரும்பொழுது அவர் அந்த வார்த்தை மாம்சமாகி என்று வந்தது. அப்பொழுது நான் யோசித்தேன், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது என்று சொன்னால், அப்போது இது இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லுகிறது. அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே அவர் வந்து வாசம் பண்ணினார் என்று சொன்னும்பொழுது நான் திரும்பவும் அதை படித்தேன், திரும்பவும் வாசித்தேன். திரும்ப படிக்க நான் ஒன்றை அறியாமல் உணராமல் இருந்தேன். அது என்னவென்று சொன்னால், என்னுடைய நாக்கில் இருந்த அந்த தடைகள் மாறிப்போனதை நான் அப்பொழுதுதான் உணர்ந்தேன். அது எனக்கு உடனே நான் உணரவில்லை. மறுநாள் நான் பள்ளிக்கு போயிட்டு அந்த மாணவனோடு பேசும்போது அந்த மாணவன் சொன்னான், இன்றைக்கு உன்னிடத்தில் நான் அதிகமான ஒரு சந்தோஷத்தை பார்க்கிறேன், ஒரு உற்சாகத்தை பார்க்கிறேன், உன் முகம் மிக தெளிவாக இருக்கிறது, நேற்று மாதிரி இல்லை, இத்தனை நாட்கள் இருந்த குழப்பமெல்லாம் நீங்கி இருக்கிறத நான் காண முடிகிறது, ஒரு உண்மையான சந்தோஷத்தை நான் பார்க்கிறேன் என்று சொன்னான். அது மாத்திரமல்ல, உன்னுடைய பேச்சு வித்தியாசமாக இருக்கிறது என்று அவன் சொன்னான். நான் சொன்னேன், நான் எப்பொழுதும் பேசுகிறது போல தான் நான் பேசுகிறேன் என்று நான் சொன்னேன். இல்லை, நீ ரொம்ப திக்கி பேசுவ, இன்னைக்கு உன்னுடைய வார்த்தைகள் தெளிவாக வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னான். என்னால் நம்ப முடியவில்லை. நீ உண்மையாக சொல்லுகிறாயா, நீ என் வாய் திக்கவே இல்லை என்று சொன்னேன். அப்போது சொன்னான், இல்லை, நீ தெளிவாக பேசி கொண்டிருக்க. நான் சொன்னேன், இப்படியாக ஒரு காரியம் நடந்தது, ஆண்டவர் இதை படிக்க சொன்னார். யோவான் 1ஆம் அதிகாரத்தை நான் தொடர்ந்து படித்து கொண்டே இருந்தேன், என்னுடைய நாவு மாறிற்று என்று நான் சொன்ன பொழுது அவன் என்னை கட்டி அணைத்து கொண்டான். அது முதல் நாங்கள் இருவரும் தேவனுக்கென்று பல சின்ன கைப்பிரதிகளை கொடுப்பது, ஆண்டவரை பற்றி பகிர்ந்து கொள்வது, அறியாத இந்த அநேகர் புரிந்து கொள்ள முடியாத இந்த அன்பை அநேகருக்கு சொல்வது என்று சொல்லி நாங்கள் முழு வீச்சில் நாங்கள் இறங்கினோம். ஆண்டவர் அநேக காரியங்களை செய்தார். நாங்கள் ஒரு ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். இந்த ஊழியத்தின் மூலமாக கூட என்னைப் போலவே திக்குவாய் உள்ள நபர்கள் யாராவது வந்தால் அவர்களிடத்தில் நான் ஆண்டவருடைய அன்பை சொல்லுவேன். இப்பொழுது என்னோடு கூட ஒரு சகோதரன் இருக்கிறான். அந்த சகோதரனுக்கு பயங்கரமான திக்குவாய் இருந்தது. என்னுடைய அனுபவத்தை சொல்லி அவனிடத்தில் சொன்னபோது இன்றைக்கு அவனுடைய வாய் திக்குவாய் மாறி திருமணமாகி குழந்தையோடு கூட சந்தோஷமாக இருக்கிறார்கள். அவனுக்கு இருந்த தாழ்வு மனப்பான்மை எல்லாம் நீங்கிவிட்டது. நான் பல ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் நான் ஒரு வருத்தப்படுவதுண்டு. என்னவென்று சொன்னால், ஏன் எனக்கு தேவன் இதெல்லாம் செய்கிறார், ஒரு கடவுள் என்று ஒருவர் இருந்தால் எனக்கு ஏன் இந்த சோதனை எல்லாம் வருகிறது என்று சொல்லி நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன். ஆனால் இப்பொழுது நான் அதை யோசித்து பார்க்கும் பொழுது அநேகருக்கு இந்த காரியங்களை நான் சொல்லி தேவனுடைய அன்பை குறித்து வெளிப்படுத்தி அவர்கள் தேவனை ருசி பார்க்கும்படிக்கு இதெல்லாம் தேவன் செய்கிறார்.
இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்னவென்று சொன்னால், நமக்கு எவ்வளவுதான் திரளான ஆஸ்திகள் இருந்தாலும் அது நமக்கு ஜீவன் அல்ல என்று ஆண்டவராகிய இயேசு மத்தேயு எழுதின புத்தகத்திலே சொல்லியிருக்கிறார். என்னவென்று சொன்னால், எவ்வளவு ஆஸ்திகள் நமக்கு இருந்தாலும் நமக்கு உள்ளே நம்முடைய ஆத்மா என்று ஒன்று இருக்கிறது. நாம் இந்த சரீரத்துக்கு பல காரியங்களை நாம் செய்து கொள்ளலாம், ஆனால் ஆத்மாவுக்கு நாம் என்ன செய்து கொள்கிறோம்? ஆத்மா நித்திய ஜீவனுக்கு அல்லது நித்திய நரகத்துக்கு செல்வதற்கான காரியங்கள் நாம் இந்த பூமியில் செய்து கொண்டிருக்கிறோமா? நம்ம அறியாமல் நாம் பாவத்திலே இருந்து கொண்டிருக்கிறோமா? அந்த வேதனையில் நாம் இருக்கிறோமா? அல்லது என்னால் இந்த காரியங்களை, இந்த பாவத்திலிருந்து விட்டு என்னால் வர முடியவில்லையே என்று ஒரு துக்கத்தோடு கூட நீங்கள் இந்த நேரத்தில் இருக்கிறீர்களா? அப்படி இருக்கும்போது என்னுடைய நிலைமை அப்படி தான் இருந்தது. என்னை யார் இந்த காரியத்திலிருந்து என்னை விடுதலை செய்வார்கள்? யார் என் காரியத்தை மாற்றுவார்கள்? எனக்குள்ளான இந்த ரகசிய பாவங்கள் எல்லாம் யார் விடுதலை செய்ய முடியும் என்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்தது. ஆனால் இப்பொழுது நான் அதை தெளிவாக உங்களுக்கு நான் சொல்ல முடியும். நம்மை முற்றுமுடிய விடுவிக்க வல்லவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. வேதம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாக விடுதலை ஆவீர்கள். 40 நாள் நாம் கோயிலுக்கு போவதற்காக நான்லாம் இருந்திருக்கிறேன், விரதம் இருந்திருக்கிறேன். இந்த கோயிலுக்கென்று 40 நாள் இருந்திருக்கிறேன். ஆனால் 41வது நாள் தீவிரமாக என்னுடைய பாவத்தை நான் செய்வேன். என் வாழ்க்கையில் நடந்ததை நான் சொல்லுகிறேன். நான் ஏதோ கட்டுக்கதை சொல்லவில்லை. இப்படியாக என் சொந்த பலத்தினாலே நாம் ஏதோ தெய்வத்தின் பேரிலே நான் செய்கிறோம் என்று சொல்லி பல காரியங்களை நாம் செய்து கட்டுப்பாடோடு இருக்க முடியும். ஆனால் அந்த நாட்கள் முடிந்த பின்பு என்னுடைய பாவம் அதிகமாயிற்று. அதே விதமாக நம்முடைய சரீர முயற்சி மிகவும் அற்பமானது என்று வேதம் சொல்கிறது. சரீரத்தில் நாம் பல காரியங்களை செய்கிறோம், தீர்மானம் எடுக்கிறோம், ஆனால் நம்மால் முடியாது. ஏனென்றால் நாம் பாவ சுபாவத்தில் பிறந்தவர்கள். நம்முடைய பாவ சுபாவம் நம்ம விட்டு போகும்போது தான் நமக்கு வெற்றியும் விடுதலையும் கிடைக்கும். அந்த சுபாவத்தை மாற்றக்கூடிய ஒரே ஒரு தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே என்று சொல்லி இந்த நேரத்தில் நான் ஆணித்தரமாக நான் சொல்ல முடியும். ஏன்னா என் வாழ்க்கையில் நான் அனுபவித்தவன். சில விதமான வாலிப பருவத்தில் இருக்கிற ரகசியமான பாவங்களை நான் விட முடியாமல் இருந்தேன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் வந்தபொழுது எல்லாவற்றையும் மாற்றினார். எல்லா அடிமைத்தனத்தையும் மாற்றினார். குமாரன் மட்டுமே, ஆண்டவராகிய தெய்வ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்மை விடுதலை செய்ய முடியும். இன்னொரு காரியம், ஒரு மனிதனுக்கு எவ்வளவு திரளான சொத்துக்கள் இருந்தாலும் ஆஸ்திகள் இருந்தாலும் தன் ஆத்மாவை அவன் நஷ்டப்படுத்தினால் அதனால் என்ன அவனுக்கு பிரயோஜனம் என்று இயேசு கிறிஸ்து கேட்கிறார். நாம் நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரத்துக்கு நாம் நிறைய காரியங்களை செய்து கொள்கிறோம். நிறைய நகைகள் வாங்கி கொள்கிறோம், நிறைய இடங்களை, சொத்துக்களை நாம் வாங்கி வைத்துக் கொள்கிறோம். பல காரியங்களை இந்த பூமியில் இருக்கு நாம் சேர்த்து வைத்துக் கொள்கிறோம். ஆனால் இவையெல்லாம் கொஞ்சம் வருஷம் மாத்திரம்தான் நாம் இருக்க போகிறோம். அதற்கே நாம் இவ்வளோ ஒரு கேர் எடுத்து இந்த சரீரத்துக்கு நாம் இப்படி செய்து கொள்கிறோம் என்று சொன்னால், நாம் மரித்து நாம் தேவனிடத்தில் போய் நிற்கும் பொழுது நம்முடைய ஆத்மா நித்தியமாக நரகத்துக்கோ அல்லது மோட்சத்துக்கோ போகும் என்ற உண்மை தெரியாமல் நாம் இருந்தோம் என்று சொன்னால், நாம் நரகத்துக்கு நித்தியமாக போய்விட்டோம் என்று சொன்னால் அதனால் நமக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த உலகம் முழுவதையும் மனிதன் ஆதாயப்படுத்தி கொள்ளலாம் என்று இயேசு சொல்கிறார். ஆனால் தன் ஜீவனை அவன் நஷ்டப்படுத்தி விட்டால் அதனால் அவனுக்கு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லுகிறார். அது ஒரு மிகவும் வருத்தமான காரியம். இந்த உலகத்தில் நமக்கு எத்தனையோ ஆயிரம் கோடிகள், இந்த கோடீஸ்வரர்கள் பட்டியலே நம்முடைய பெயர் முதலாவது இருந்தாலும் கூட நாம் மரித்த பின்பு நாம் நரகத்துக்கு சென்று விட்டால் அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. நாம் சேர்த்து வைத்திருக்கிற ஒரு ஆஸ்தியும் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. ஒரே ஒரு காரியம் நம்மை கொண்டு போக முடியும். அது என்னவென்று சொன்னால், நாம் நம்முடைய பாவங்கள் நீங்க நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். நம் பாவங்கள் கழுவப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார். இந்த உலகத்துக்கு அவர் வந்தது உண்மை, அவர் ரத்தம் சிந்தியது உண்மை, அது எனக்காகத்தான் செய்தார் என்று சொல்லி ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், தனிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் நாம் தேவனிடத்திலே நாம் போய் சேர முடியும். ஏனென்றால் இந்த உலகத்திலே நான் முழுவதும் ஒரு குடிகாரனாகவோ, ஒரு விபச்சாரக்காரனாகவோ, வேசித்தனம் செய்கிறவனாகவோ என் காலம் முழுவதையும் நான் கழித்து விட்டு நான் பரலோகம் செல்வேன் என்று சொல்லி நான் நினைத்தால் என்னை விட ஒரு முட்டாளான ஒரு காரியம் எதுவுமே இருக்க முடியாது. ஏனென்றால் பரலோகம் ஒரு பரிசுத்தமான இடம். அதில் பாவமான எதுவும் பிரவேசிக்கவே முடியாது. இந்த உலகம் முழுவதும், ஜீவியம் முழுவதும் நான் பாவம் செய்துவிட்டு நான் எப்படியாவது ஒரு பூஜை செய்துவிட்டு கடைசியில் நான் பரலோகம் சென்று விடுவேன் என்று சொன்னால் நிச்சயமாக அது நடக்காது. நாம் இந்த உலகத்தில் இருக்கும்பொழுதே அதற்கான சில காரியம் நாம் செய்ய வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழியையும் மன்னிப்பையும் இடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது எனக்கு தேவன் நல்ல வாழ்க்கையை கொடுத்தார், நல்ல மனைவியை கொடுத்தார், 2 பிள்ளைகளை கொடுத்தார். நான் நினைத்தேன்
என்னுடைய பாவ காரியங்கள்னாலேயும் என்னுடைய தாழ்மையான நிலைமையாலும் எனக்கு திருமணமே ஆகாது என்று நினைத்தேன், எனக்கு சந்ததி இருக்காது என்று நினைத்தேன். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர், நம் சரீரத்தை மாற்றுகிறவர், நம் ஆவியை மாற்றுகிறவர், நம் ஆத்மாவை மாற்றுகிறவர். அப்படி செய்கிற தேவன் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் எனக்கு நல்ல முறையில் என்னிடத்திலே அதிக பணம் இல்லாத நேரத்தில் ஒரு குடும்பம் தானாக முன்வந்து எனக்கு திருமணத்தை அவர்கள் நடத்தி வைத்தார்கள். தேவன் தேவைகளை சந்திக்கிறவர், தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடாதவர். இன்றைக்கு வரைக்கும் நான் என்னுடைய 17வது வயதில் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். இன்றைக்கு எனக்கு 50 வயதாகிறது. இந்த நாட்களில் இத்தனை வருடங்களாக தேவன் ஒரு நாளும் என்னை கைவிட்டதில்லை. எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ காரியங்கள் நடுவில் வந்தாலும், சங்கீதம் 34 என்ற ஒரு பகுதி வேதத்தில் இருக்கிறது. நீதிமானுக்கு வரும் சோதனைகள் அநேகம், ஆனால் கர்த்தர் எல்லாவற்றிலும் நின்றும் அவனிடத்தில் நின்று அதை அவனிடத்திலிருந்து விடுதலையாக்குவார் என்ற வசனம் சொல்லுகிறது. அப்படியாக தேவன் நம்மோடு கூட நிற்பார். இந்த தேவன் என்றென்றைக்குமுள்ள சதா காலமுள்ள நமது தேவன் என்று வசனம் சொல்லுகிறது. இவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர், என்றென்றைக்கும் அழியாமை உள்ள சாவாமை உள்ள ஒரு தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட தேவன் என்னுடைய தகப்பனார் மறைந்த பொழுது அந்த சரியான நேரத்தில் நான் இவரை என் சொந்த தகப்பனாக நான் ஏற்றுக்கொண்டேன். இன்றைக்கு வரைக்கும் ஒரு பிள்ளையைப் போல அவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். எப்படி ஒரு தகப்பன் தன் குழந்தையை தோளின் மேல் சுமக்கிறது போல என்னை அவர் சுமந்து இன்றைக்கு வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். நானும் என் மனைவியும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். அநேகருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவித்து அநேக தற்கொலைக்கு சென்ற மக்களுக்கு நாங்கள் சாட்சி சொல்லி அவர்கள் தற்கொலையிலிருந்து திருப்பி இருக்கிறோம். நாங்கள் இதை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் நாங்கள் சொல்லுகிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் எல்லா விதமான துக்கங்களையும் மாற்ற வல்லவர், முழு சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்க வல்லவர். அவர் ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.